gentleman, said Ariel. When he saw him, I will soon move you. You must be brought, I find, for the Lady Miranda to have a sight of your pretty person. Come, sir, follow me. Okay, so போய் ஃபர்டினண்ட் கிட்ட வந்து இந்த ஏரியல் என்ன சொல்லுது? Oh my young gentleman, when he saw him, I will soon move you. Okay, so நான் என்ன பண்ணுவேன்? உன்னை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். ஓகே, ஒரு ஆளுக்கு பார்க்கணும், நான் அங்கே உன்னை கூட்டிட்டு போறேன். You must be brought. ஓகே, நீ கண்டிப்பாக உன்னை கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. I find for the lady Miranda to have a sight of your pretty person. ஸோ எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஒரு அழகான ஒரு பொண்ணு மிராண்டா அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு யங் லேடியை மீட் பண்ணுறதுக்காக. கம் சார், ஃபாலோ மீ. ஓகே, என் கூட நீங்கள் வாங்க. ஸோ அந்த ஏரியல் பேசுகிறத ஃபர்டினண்டால் கேட்க முடியுது, பட் he couldn't see the person. ஓகே, பிகாஸ் இட்ஸ் இஸ் ஸ்பிரிட். அது ஸ்பிரிட் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பார்வைக்கு தெரியாது. ஸோ இது ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறாரு? ஃபர்டினண்ட் போகிறாரு. He followed in amazement the sound of Ariel's voice till it led him to Prospero and Miranda, who were sitting under the shade of a large tree. Now Miranda had never seen a man before except her own father. Okay, so Ferdinand ஏரியலோடைய அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணி போகுது. till it led him to Prospero and Miranda. எது வரைக்கும் கூட்டிகிட்டு போகுது? எங்கே வந்து ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா இருக்காங்களோ அந்த பிளேஸில். who were sitting under the shade of the large tree. அவங்க எங்கே இருக்காங்க? ஒரு மரத்தடியில் நிழலில் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங் அந்த ஸ்டோரியிலே நம்ம பார்த்துருக்கோம், மிராண்டா இது வரைக்கும் தன்னுடைய ஃபாதரை தவிர இன்னொரு ஹியூமன் கேரக்டர் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஷீ இஸ் கோயிங் டு மீட் another one human. So Miranda had never seen a man before except her father, her own father. Miranda, said Prospero, tell me what you are looking at yonder. Okay, so இப்போ ஃபர்டினண்ட் ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்துட்டே இருக்கும்போது ப்ராஸ்பரோ கேட்குறாரு, மிராண்டா அங்கே தூரத்தில், யாண்டர் மீன்ஸ் வித் த டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அந்த தூரத்தில் உன்னால் ஏதாச்சும் பார்க்க முடியுதா? யாராவது உனக்கு தெரியுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. Oh father, said Miranda in a strange surprise, surely that's a spirit. Lord, how it looks about. Believe me, it's a beautiful creature. Is it not a spirit? Okay, ஸோ என்ன சொல்கிறாங்க? ஆமாம், நிஜமாவே என்னால் பார்க்க முடியுது. ஹியூமன் மாதிரியே ஒரு அழகான ஒரு உருவம், ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு வேளை என்னவா இருக்கலாம்? ஸ்பிரிட்டாக இருக்கலாமோ? ரொம்ப அழகான ஒரு கிரியேச்சராக இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹியூமன், இன்னும் ஒரு ஹியூமன் இந்த வேர்ல்டில் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியலை. No girl, answered her father. It eats and sleeps and has sense such as we have. This young man you see was in the ship. He is somewhat altered by grief, or you might call him a handsome person. He has lost his companion and is wandering about to find them. இல்லை இல்லை, நீ சொல்றது தப்பு. It eats, sleeps and has sense such as we have. இது என்ன பண்ணுவோம்? நம்மள மாதிரியே சாப்பிடும், தூங்கும், இதுக்கு எல்லா உணர்வுகளும் இருக்குது. So this young man you see was in the ship. இதுதான் யாரு? இந்த ஷிப்பில் யாராவது வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, பயப்பட்டா இல்லையா, ஸோ அந்த ஆள் தான் யாரு? this person. He is somewhat altered by grief. Okay, or you might call him a handsome person. ஸோ அவரை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கலாம். இட் மீன்ஸ் சேட். ஓகே, ஏதோ இழந்த மாதிரியான ஒரு ஃபீலு. பட் நீ அவனை எப்படி கூப்பிடலான்னா ஹேண்ட்ஸம் பர்சன் அப்படின்னு நீ கூப்பிட்டுக்கலாம். ஹி ஹாஸ் லாஸ்ட் ஹிஸ் கம்பேனியன்ஸ். ஏன்னா ஏன் அவர் சேடாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, கூட வந்து எல்லாரையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ட் இஸ் வாண்டரிங் அபவுட் டு ஃபைண்ட் தம். அவங்கள தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். வாண்டரிங் அப்படின்னா என்னன்னா அலைந்து திரிதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவங்க கூட வந்தவங்கள தேடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, Miranda, who thought all men had grey faces and grey beards like her father, was delighted with the appearance of this beautiful young prince and Ferdinand, seeing such a lovely lady in this desert place, and from the strange sounds he had heard, expecting nothing but wonder, thought he was upon an enchanted island,
and that Miranda was the goddess of the place, and as such he began to address her. So இந்த பாரால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, Miranda, who taught all men had grey face and grey beards like her father. ஸோ மிராண்டாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொன்னால் எப்படி தான் இருப்பாங்க, என்னுடைய ஃபாதர் இருக்கிற மாதிரி வித் பியர்ட், ஓகே, கிரே பியர்ட் அண்ட் கிரே ஃபேஸ், அதாவது கொஞ்சம் க்ரூவலான ஒரு ஃபேஸும் ரொம்ப நீளமாக தாடியும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் ஹியூமன் பீயிங்ஸ் இருப்பாங்க. பட் ஷி ஹாசன்ட் சீன் பிஃபோர் எனி ஒன். ஓகே, இதுக்கு முன்னாலே ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்ததே கிடையாது. ஸோ அப்படியே இருந்தால் கூட என்னுடைய ஃபாதர் மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற தாட் அவங்களுக்கு இருந்துச்சு. பட் நவ் வாஸ் டிலைட்டட் வித் தி அப்பியரன்ஸ் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் யங் பிரின்ஸ். ஸோ இப்போ அவங்க பார்க்கக்கூடிய இந்த யங் பிரின்ஸ் எப்படி இருக்காங்க, he was handsome. Okay, so she was delighted means she was excited, more happy. And Ferdinand seeing such a lovely lady in this desert place. So not only Miranda and also even the Ferdinand, he wondered about the beautiful lady in this desert place. And from the strange sound he had heard, expecting nothing but wonders, thought he was upon an enchanted island, and that Miranda was the goddess of the place, and such as he began to address her. So ஃபர்டினண்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இந்த ஐலண்டில் இவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் இங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது யாராக இருக்க முடியாது, இட்ஸ் நாட் ஏ ஹியூமன். ஓகே, ஸோ திஸ் பிளேஸ் இஸ் ஃபில்டு வித் ஏஞ்சல்ஸ். ஓகே, இது வந்து தேவதைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம். ஸோ அதில் நான் பார்க்கக்கூடிய இந்த லேடி யாராக இருக்கலாம், that the Miranda was the goddesses of the place. ஸோ அவங்க தான் இங்கே உள்ள பெண் தெய்வமாக இருக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, he started to speak to Miranda. Yes, so she timidly answered she was no goddesses but a simple maid, and was going to give him an account of herself when Prospero interrupted her. He was well pleased to find they admired each other, but to try Ferdinand's constancy, he resolved to throw some difficulties in their way. Therefore, advancing forward, he addressed the prince with a stern air, telling him he came to the island as a spy to take it from him who was the lord of it. Follow me, said he. I will tie your neck and feet together. You shall drink sea water, shellfish, without roots, and husk of corns shall be your food. No, said Ferdinand, I will resist this, and drew his sword. But Prospero, waving his magic wand, fixed him to the spot where he stood, so that he had no power to move. So Ferdinand என்ன சொல்றாங்க, இவங்க வந்து ஒரு காடஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிக்கிட்டே பேசுகிறாங்க. பட் ஷி ஆன்சர்ட், மிராண்டா ரிப்ளை பண்ணாங்க, ஷி timidly answered she was no goddesses, நான் கடவுள் எதுவும் இல்லை, பட் a simple maid, நானும் ஒரு சாதாரண பெண்மணி தான். and was going to give him an account of herself. அப்படியே சொல்லிக்கிட்டே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் சொல்லலாம் அப்படின்னு அவங்க கண்டினியூ பண்ணும் போதே when Prospero interrupted her. ஓகே, ஸோ அதை சொல்ல விடாமல் இடையில வந்து யார் வந்து என்ட்ரு ஆகுறாங்க, Prospero என்ட்ரு ஆகுறாங்க. he was well pleased to find they admired each other. ஓகே, ஸோ Prospero இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு, whether they like each other or love each other, உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கா, உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்கள பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். Prospero டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பட் டு ட்ரை Ferdinand's constancy. ஓகே, ஸோ அந்த கேரக்டரை செக் பண்ணுறதுக்காக he resolved to throw some difficulties in their way, therefore advancing forward. ஓகே, ஸோ அதனால என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் டாஸ்க், ஒரு ஹெவியான ஒரு டாஸ்க்கை வந்து கொடுக்கலாம். எப்படி, வெதர் he likes or not. if he likes Miranda, surely he will accept all pain. Okay, so for testing this, he tried to give some difficult task for him. Therefore, advancing forward. ஆனால் அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், டைரெக்டாக வந்து சொல்ல முடியாது இல்லையா. ஸோ என்னுடைய பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இன்டைரக்டாக அவங்க வந்து டீல் பண்ணுறாங்க. He addressed the prince with a stern air,
telling him he came to island as a spy. So நீ இங்க யாரா வந்திருக்க? நீ ஸ்பையா வந்திருக்க. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், எங்களை பற்றி ஏதோ யாருக்கிட்டேயும் சொல்றதுக்காக நீ இங்க வந்திருக்க. ஸோ நான் உன்னை ஈஸியா விட போறது கிடையாது. வா, நீ என் கூட வா. நான் என்ன பண்றேன், உன்னை ஒரு மரத்துல கெட்டி வைக்க போறேன். ஓகே, ஸோ ஃபாலோ மீ said he. I will tie your neck and feet together. ஓகே, ஸோ நான் உன்னுடைய காலையும் கழுத்தையும் பிடிச்சி நான் என்ன பண்ண போறேன், ஒரு மரத்துல கெட்டி வைக்க போறேன். You shall drink sea water, shellfish without roots and husk of acorns shall be your food. ஓகே, ஸோ உனக்கு சரியான சாப்பாடு எதுவும் கிடையாது. கடல் தண்ணியும் இங்கே இருக்கக்கூடிய கார்ன்ஸ், ஹஸ்க் ஆஃப் த கார்ன்ஸ், இதுதான் உன்னுடைய ஃபுட்டா இருக்கும். வேற எந்த ஃபுட்டும் கிடைக்காது. நோ செட் ஃபோர்ட்னன். ஸோ இம்மீடியட்டாக ஃபோர்ட்னன் என்ன பண்ணுறாங்க, ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். ஐ எம் நாட் ரெடி டு டேக் திஸ் ஆல் த திங்ஸ். ஐ வில் ரெசிஸ்ட் திஸ். ஓகே, ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், புறக்கணிக்கிறேன். நான் இம்மீடியட்டாக என்ன பண்ணுறாரு, ஹி ட்ரூ ஹிஸ் sword. ஸோ உடனே அவருடைய sword எடுக்கிறாரு. ஹூ? த ஃபோர்ட்னன் took the sword. But Prospero waving his magic wand. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, மிராண்டா வந்து பக்கத்தில் நிற்கும் போதே அந்த மேஜிக் வேண்டை வச்சு தான் என்ன பண்ணாங்க, அவங்கள வந்து ஸ்டன் ஆக்குனாங்க. ஸோ தட் சேம் திங், யூசிங் தட் மேஜிக் வேண்ட் ஃபிக்ஸட் ஹிம் டு த ஸ்பாட் வேர் ஹி ஸ்டுட். ஸோ அப்படியே டச் பண்ணோன்னே என்ன பண்ணிட்டாரு ஃபோர்ட்னன், ஹி வாஸ் ஸ்டில் தேர். ஸோ தட் ஹி ஹேட் நோ பவர் டு மூவ். ஸோ அவங்களால எதுவும் பண்ண முடியலை. Miranda hung upon her father, saying, "Why are you so ungentle? Have pity, sir. I will be his surety. This is the second man I ever saw, and to me he seems a true one." Okay, so இதை பார்த்த மிராண்டாவால் என்ன பண்ண முடியலை, accept பண்ண முடியலை. Okay, so the activities of her father is not digestible because he was a young man and he was a gentle and a handsome man. So at the first sight they started to fall in love. Okay, so Miranda hung upon her father, saying, "Why are you so ungentle? ஏன் இவ்வளவு ஒரு அன்ஜென்டிலா இருக்கீங்க? ஏன் உங்ககிட்ட சாதுவான கேரக்டர் இல்லையா? Have pity, sir. கொஞ்சமா என்ன பண்ணுங்க, இரக்கம் காட்டுங்க. I will be his surety. ஸோ நான் உறுதியா சொல்றேன், he is not a spy. ஓகே, ஸோ இந்த ஜென்டில்மேன் வந்து ஸ்பையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் திஸ் இஸ் த சேம் திங் த ஈவன் த ப்ராஸ்பரோ நியூ. எஸ், ஸோ ப்ராஸ்பரோவுக்கும் தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீ ட்ரை டு டெஸ்ட் ஹிஸ் கான்ஸ்டன்சி. ஓகே, ஸோ அவங்க வந்து டெஸ்ட் பண்ண தான் செய்கிறாங்க. அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது, மிராண்டாவுக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் மேன் ஐ எவர் saw, and to me he seems a true one. ஓகே, ஸோ நான் லைஃப்பில் பார்க்கக்கூடிய செகண்ட் ஹியூமனே this person, only the Ferdinand. ஸோ அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது, he seems a true one. ஓகே, seems means பார்ப்பதற்கு, அவர்களை பார்ப்பதற்கு இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ that's the thing, seems பார்ப்பதற்கு, a true one. அவங்கள பார்த்தா போய் பேசுகிற மாதிரியோ இல்லை ஒரு ஸ்பையா இங்கே வந்த மாதிரியோ தெரியல. he is a good person, gentle, he is a true man. so don't give any harm for him. ஓகே, ஸோ என்ன பண்ணாதீங்க, தயவு செய்து துன்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, மிராண்டா ஃபாதர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. எஸ்.